Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற ஒயிட் ரோஸ் செடியோட வீடியோ தான் பார்க்குறீங்க. இந்த செடி வாங்கி 1.5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். இது பார்த்திங்கன்னா சுரபி நர்சரியில் தான் வந்து வாங்கினோம். இது ஃபஸ்ட்டுலாம் கம்மியாக தான் பூக்கும். பூ இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பூக்கிறதுனால கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது. இப்போயும் 7-8 ரோஸ் கட் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெடிச்சு வந்துருச்சு. செடி ரொம்ப ஹைட்டாலாம் இல்லை, ஆனால் ஃபுல்லாக வந்து பூவை நல்லா கட் பண்ணி விட்றதுனால பூ பூக்கும்போதே நல்லா அந்த 5 லீவ்ஸ் அளவுக்கு விட்டு கட் பண்ணிடுவோம். அதனால் ஓரளவுக்கு நிறையா பூக்கள் வருது, நிறைய மொட்டுக்கள் வந்து பூத்துட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பூ இருக்குது பாருங்கள். பக்கமாகவே நிறைய பூ பூத்துருச்சு. அதனால தான் சரின்னு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட்டு தான் ரோஸு. இதுக்கு வந்து உரம் வந்து நாங்கள் அன்றைக்கி மீன் அமிலம் வந்து கொஞ்சம் கொடுத்தோம். அது போக வீட்டில் இருக்கிற வெங்காயத்தோல் அந்த மாதிரி வெஜிடபிள் வேஸ்ட்டு தான் வந்து அதிகமாக போடுறோம். நல்லாவே நிறையவே பூக்கள் பூக்குது. அதே மாதிரி வாட்டரும் ஒன் டே விட்டு ஒன் டே வந்து கண்டிப்பாக வந்து தண்ணி விட்டுகிட்டே இருக்கும் செடிக்கு. அதனால் வந்து நல்லாவே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. எல்லா செடிக்குமே இதே மாதிரி தான் பண்ணுவோம். பட் இந்த ஒயிட் ரோஸ் வந்து நிறைய பூக்கள் வந்து கொடுத்துட்ருக்கு. இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் இருக்க செடி தான். முதல்ல இருந்தே எங்கள் வீட்டில் ஒயிட் ரோஸ்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போவும் மறுபடியும் ஒயிட் ரோஸ் வாங்கி வச்சுருக்கோம். நிறைய பூக்கள் வந்து பூக்கிறதுனால கொஞ்சம் சைஸ் மட்டும் சின்னதாகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒயிட் ரோஸ் செடி வேறு ஏதாவது ரோஸ் செடி வச்சுருந்தீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.